Hello everyone, welcome to starting solids to your babies part 4. Already நம்ம 3 வீடியோஸ்ல we have discussed எப்ப குழந்தைகளுக்கு solid start பண்ணலாம், என்ன மாதிரி mistakes you should avoid, என்ன மாதிரி foods நீங்க initially start பண்ணலாம்ன்றத பேசியிருக்கோம். So இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா எப்படி கொடுக்கணும், like how to start அப்படின்றத பார்க்க போறோம். So the main thing is one single food at one time. This is main. ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலாவே குழந்தைங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப இம்மெச்சூரா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா லைக் மல்டிபிள் ஃபுட்ஸ் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த ஃபுட்னால குழந்தைக்கு ஒரு சென்சிட்டிவிட்டியோ இல்ல அலர்ஜிஸோ இருக்கு அப்படின்றது நம்மளால ட்ராக் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், சோ திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் தட். சோ வி கேன் யூஸ் 3-day rule. What is the 3-day rule அப்படின்னு பாத்தீங்கன்னா, so initially you can start with one food. First example ஓட சொல்றேன் பாருங்க. First நீங்க அரிசி கஞ்சி ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வெச்சுக்கோ. First day you can give 1 teaspoon, ஒரு டீஸ்பூன் மட்டும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். And then second day same அதே அரிசி கஞ்சி நீங்க ஒரு 2 to 3 teaspoons நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். And then third day மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் you can give 2 teaspoons தான் நீங்க கொடுக்கலாம். So all these 3 days குழந்தைக்கு சேஃபா இருக்கு, அவங்க ஈஸியா டாலரேட் பண்ணிக்கிறாங்க, எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் இல்ல அப்படின்னா then you can go for the second food. So 3 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் செகண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேரட் பியூரி ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. So fourth, fifth and sixth day நான் சொன்ன மாதிரி first day 1 teaspoon and second day ஒரு 2 teaspoons and third day 2 teaspoons 3 times a day அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். So இந்த மாதிரி again third dayல you can introduce like fruit based apple puree இல்ல banana puree, so அந்த மாதிரி introduce பண்ணலாம். So இந்த மாதிரி பண்றதுல there is two useful things. ஒன்னு குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகுறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பாத்தீங்கன்னா உங்களால எந்த ஃபுட்னால பாப்பாக்கு அலர்ஜியா இருக்கு அப்படின்றது ட்ராக் பண்ண முடியும். சோ அலர்ஜி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சோ அலர்ஜி வருதுன்றத உங்களால ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா there will be rashes, vomiting, diarrhea இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எந்த ஃபுட்னால இருக்கும், you just stop that food immediately and consult your pediatrician. அதுக்கப்புறம் எப்ப சூட்டபிள் டைம் இருக்கும் as per your doctor's advice நீங்க ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்.